Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளில் இடம்பெற்ற சொற்களின் எதிர்ச்சொற்கள் இது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதாவது எதிர்ச்சொற்கள் அப்படின்றத நேரத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வீடியோ போட்டிருக்கோம். எதிர்ச்சொற்கள் போட்டாச்சு. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய திருக்குறளில் என்னென்ன எதிர்ச்சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புத்தா பிளாக் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் வந்து வீடியோஸ் வந்து போடலாம். ஸோ இதுக்கு தான் போடுறோம். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய சொற்கள் அண்ட் எதிர்ச்சொற்கள் இருக்குது. இதில் சொல்லு மற்றும் அதோட பொருள் அதுக்கான எதிர்ச்சொல் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்லு மற்றும் அதோடைய எதிர்ச்சொல் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதோடைய பொருள் பார்க்க போகிறதில்ல, சொல்லும் பொருளுன்றதில் நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். அக்காமை அப்படின்னா அக்குதல், பெருகாமை. அக்கி அப்படின்னா பெருகி. அகத்தை, புறத்தை. அகலாத, அணுகாத. ஃபஸ்ட்டு ஒன்றும் வித்தியாசமாக இருக்குது. நான் வித்தியாசமாக இருக்க டிக் பண்ணுவேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அகலாது, அணுகாது. அகல், குறுகிய, சிறிய. அகழ்வார் அப்படின்னா மூடுவார், மறைப்பார், நிரப்புவார். அகரல் அப்படின்னா சேர்தல், இணைதல். அகன்ற, குறுகிய. அசாவாமை, அசைவு, தளர்தல், சோர்வு. அசையி அப்படின்னா மடிந்து சோம்பி இருக்கிறதுன்றது பொருள். சுறுசுறுப்பு, உற்சாகம் அப்படின்றது தான் ஆப்போசிட். ஸோ அசைவின்மை அப்படின்னா அசையி, அசைவு, அசைவாமை. அசைவு அப்படின்னா அசைவின்மை, அசாவாமை. அச்சம், அஞ்சாமை. அஞ்சல், அஞ்சாமை, அஞ்சாது. அஞ்சாதவர் அப்படின்னா அஞ்சுபவர். அஞ்சார், அஞ்சுவார். அஞ்சான் அப்படின்னா அஞ்சுவான். அடக்கல் அப்படின்னா விடுவித்தல். அடங்கல், அடங்கா, அடங்காமை. அடல் அப்படின்னா இன்புறுத்தல். அணங்குறுத்தல் அப்படின்னாலும் இன்புறுத்தல் அப்படின்றத அர்த்தம். அமரர், ஆன்றார் அப்படின்னா நரகர் அப்படின்றத ஆப்போசிட். அமர்ந்த, பொருந்தாத, அதாவது உள்ளாது, சாரா, நல்லா. அமைதல் அப்படின்னா அமையாத, பிரிதல். அமைவர், விலகுவர். அமைவில்லாத, அமைவு. அரிது, எளிது. அரிதே, எளியது. அறிவை அப்படின்னா ஆடவன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அறிவைன்றது பெண்ணை குறிக்கும், ஆடவன் அப்படின்றது ஆப்போசிட். அருங்கேடு அப்படின்னா அழிவு. அருமை, எளிமை. அள்ளல், இன்பம். அல்லவை, நல்லவை, புண்ணியங்கள். அல்லாவார், வருந்துவார். அவலம், மகிழ்ச்சி. அவா அப்படின்னா அவாவின்மை. அவாய், அவாம் அப்படின்னா வெறுத்து. அவித்து அப்படின்னா சேர்த்து. அழிக்கல் அப்படின்னா ஆக்கல். அழிவு, ஆக்கம். அழியர் அப்படின்னா வலியர். அழையி, பிரிந்து. அரா, அற. அறிகிலார், அறியார், அறிவிலார். அறிந்தார், அறிவார். அறியாமை அப்படின்னா அறிதல். அறிவினார் அப்படின்னா புல்லறிவாளன். அற்றம் அப்படின்னா ஆக்கம். அற்றார் அப்படின்னா அற்றதிலர். அற்றார், செல்வர். அன்பிலார், அன்புடையார், ஆர்வலர். ஆசற்றார், குற்றம் உடையவர். ஆசு, குற்றம் இன்மை. இது டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா? ஆயம் அப்படின்னா நட்டம். ஆயம்னா லாபம் அப்படின்னு அர்த்தம். பொருள் வந்து நட்டம், ஆப்போசிட் வந்து நட்டம். ஆறிருள் அப்படின்னா சொர்க்கம். ஆற்றார், ஆற்றுபவர், ஆற்றுவார். இகந்து அப்படின்னா சேர்ந்து. இகழ், நட்பு. இகழ்ச்சி அப்படின்னா புகழ்ச்சி. இகழ்ச்சினா புகழ்தல். இகழ்வார், புகழ்வார். இசை, வசை. இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த ஆயம், ஆசற்றார் அப்படின்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது இடித்தல், புகழ்தல். இடுக்கண், இன்பம். இடும்பை, இன்பம். இரத்தல், ஈதல். இருநிலம், சிறிய உலகம். இருள், தெளிவு. இன்மை, செழுமை. இன்னாமை, இன்பம். ஈவது, ஈயாது. ஈவார், ஈயார். ஈன்றல், பெறுதல். உண்ணியாற்றுபவர் அப்படின்னா உண்ணியற்றிலவர், அதாவது முயலாதவர் அப்படின்றது பொருள். உடையார் அப்படின்னா வறியவர். உண்டார், உண்ணார். உய்ப்பது, உய்யாது. உய்வர், உய்யார். உறவோர் அப்படின்னா மடவார். உரன், பலவீனம், மென்மை. உரைப்பான் அப்படின்னா உரையாதார். உலகத்தார், தாழ்ந்தோர். உழைவு அப்படின்னா ஊக்கம், உழைவின்றி. உவகை அப்படின்னா துன்பம், வருத்தம். உவப்ப, வருந்த, வெறுப்ப. உழப்பர்னா உவப்பர், மகிழ்வர். உழுவார், உழார். உள்ளல் அப்படின்னா உள்ளற்க, மறத்தல். உள்ளுவர் அப்படின்னா உள்ளான், மறப்பர். உரல் அப்படின்னா இழத்தல். உறாதவர் அப்படின்னா உற்றார். உறார் அப்படின்னா உற்றார், நண்பர், கேளிர். உறைவர் அப்படின்னா பிரிவர். ஊக்கும் அப்படின்னா ஊக்காது. ஊடல்னா ஊடாமை. ஊறுபாடு அப்படின்னா இன்பம். ஊன்றிய, தாங்காத. எச்சம், எஞ்சாமை, எஞ்சாது. எஞ்சல் அப்படின்னா எஞ்சாமை. எண்ணி, எண்ணாத. எண்ணியார், எண்ணாதவர். எய்தல், எய்தா. எய்தார் அப்படின்னா எய்துப, எய்துவர். எய்யாமை அப்படின்னா எய்தல். எல்லாமை, எள்ளும், இகழ்தல். எள்ளுவர் அப்படின்னா புகழ்வர். எனை தானும் அப்படின்னா பெரிதாயினும். ஏங்கி அப்படின்னா மகிழ்ந்து. ஏதம், இன்பம். ஏதம்னா குற்றம், இன்பம்ன்றது ஆப்போசிட், அது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏதிலர் அப்படின்னா தமர், உறவினர், பகைவர். அதாவது நண்பர் அப்படின்றது ஆப்போசிட், பகைவர்ன்றதான் பொருள். ஏதிலார் அப்படின்னா உற்றார், உறவினர். ஏதிலான், நண்பன், தோழன். ஏதின்மை அப்படின்னா கேண்மை. இது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. கேண்மைனா நட்புன்றது பார்ப்போம். ஏதின்மை அப்படின்றது ஆப்போசிட் சொல். ஏந்திய அப்படின்னா தாழ்ந்த. ஏமம், ஏமரா.
ஏமாப்பு அப்படின்னா இடர் ஆபத்து. ஏழை அப்படின்னா மேதை. ஐயம் ஐயப்பாடு ஐயறிவு அப்படின்னா தெளிவு. ஒக்கல் அப்படின்னா அயலார் பகைவர். இது டோட்டலாக வித்தியாசம். ஒட்ட அப்படின்னா பொருந்தாத. ஒட்டார் நண்பர். ஒட்பம் அறிவின்மை. ஒப்பர் அப்படின்னா ஒப்பிலார். ஒரார் ஒராள் ஒரியி. உருவும் அப்படின்னா நீங்காத. ஒழுகாமை அப்படின்னா தளர்வு. அடுத்தது ஒழ்கார் அப்படின்னா நீங்குபவர் தளர்பவர். ஒல்லை அப்படின்னா தாமதம். ஒல்லைனா விரைவில் அப்படின்றது அர்த்தம். ஆப்போசிட் வந்து தாமதம். இது வந்து என்ன அப்படின்னா ஒரே நாளில் மொத்தமாக என்னால் முடிச்சிட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம தினம் ஒரு 10 சொல் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும், இந்த வீடியோக்குள்ளே கேட்டுட்டு தினம் ஒரு 10 சொல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பாட்டாக கொடுக்குறது பார்த்தா ஒரே பாட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா டைம் இருக்கவங்க ஒரே இதை நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. அதுக்காக தான். ஓகேங்களா? ஒழுகல் அப்படின்னா பின்பற்றாமை. ஒழிக்கும் அப்படின்னா ஒழிக்காமை. ஒளியார் மூடர் அறிவு இல்லாதவர். ஒள்ளியவர் அப்படின்னா அறிவிலார். ஒருத்தல் பொறுத்தல் மன்னித்தல். பொறுத்து மன்னித்து. ஒருப்பது பொறுப்பது. ஒர்க்கம் அப்படின்னா தளராமை. ஒன்றல்னா பெரிதல். ஒன்றாமை கேண்மை. ஒன்னார் நண்பர் கேளிர். ஓம்புதல் அப்படின்னா கைவிடல் கெடுத்தல். ஓர்ந்து ஆராயாமை. கசடு குற்றமின்மை. கடிதல் பொறுத்தல். கடிது மென்மை. கடும் சொல் இன்சொல். கடை முதல். கடையர் உயர்ந்தவர். கண்டார் அறியாதவர். கதம் அப்படின்னா மகிழ்ச்சி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. கயமை அப்படின்னா நன்மை பெருந்தன்மை. கரப்பு கரவா கரவாது. கரவு கரவா. கரைத்தல் வெளிப்படுத்தல். கழுள்வது அப்படின்னா வளர்வது. கல்லாதவர் கற்றவர். கல்லாமை கல்வி கற்றல். கல்லார் அப்படின்னா கற்றார். அடுத்து இங்கிட்டு இருக்க சொற்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக இல்லை, அதனால் நம்ம இங்கிட்டு இருக்க சொற்கள் பற்றி பார்க்கலாம். சிற்றின்பம் பேரின்பம். சினைப்பது வாடுவது வெய்வது. சீரல்லவர் பெரியோர். சீர்மை சிறப்பின்மை. சுடும் வருந்தாது. சுற்றத்தார் அயலார். சுற்றம் அயலர். சூழாது ஆராய்ந்து. சூழ்வான் மறப்பவன். செகுத்து கொள்ளாமை. செப்பம் மாற்றம். செயிர் பிணியின்மை. செயிர்ப்பவர் நட்பு கொள்பவர். செலவு வரவு. செல்லாமை செலவு. செல்வர் வறியவர். செரார் கோபிப்பவர். செறிவு அடக்கமின்மை. செருணர் நண்பர். செருவார் நண்பர். செற்றவர் அப்படின்னா அகலாதவர். செற்றார் அப்படின்னா நண்பர். சேரல் வருதல். சேரல்னா இது பாருங்களேன், சேரல் அப்படின்றது நமக்கு என்ன சொல்லணும், சேருவாங்க அப்படின்னா. வருதல் இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். சொல்லல் அப்படின்னா சொல்லாமை. தகவிலர் தகுதியுடையவர். தகை தீமை. தகைமை சிறுமை. தகைமையவர் சிறுமையுடையவர். தெக்கார் தகவிலர். தஞ்சம் அருமை. தனந்தமை அப்படின்னா பிரியாமை. தன்மை வெம்மை. தமர் அயலர். தமியர் சேர்ந்திருந்து. தலைப்பிரியாதார் அப்படின்னா நீங்குபவர். தலைப்படாதார் தலைப்படுவார். தலைப்பிரிதல் சேர்தல் கூடுதல். தள்ளாமை அப்படின்னா தவறு. தாழ்வு அப்படின்னா செழுமை. திட்பம் உறுதியின்மை. திண்ணியர் எளியர் மெளியர். அதாவது டெய்லி என்னால் இந்த மாதிரி வந்து நோட்ஸ் கொஞ்சமாக எடுக்க முடியாது அப்படின்றவங்க ஏதாவது ஒர்க்கில் இருப்பீங்க இல்லையா, அந்த டைமில் வந்து ப்ளே பண்ணி விட்டு கேளுங்க. திருப்பி ஒரு நாளைக்கு ஒரு டைம் திருப்பி இதே கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மைண்டில் வந்து பதிஞ்சிடும். ஓகேங்களா? தள்ளாமை அப்படின்னா தவறு. தாழ்வு செழுமை. திட்பம் உறுதியின்மை. திண்ணியர் எளியர் மெளியர். திண்மை அப்படின்னா மென்மை. தீ ஒளி சொர்க்கம். தீங்கு நன்மை. தீது இன்பம். தீயவை இன்பங்கள். தீர்ந்தர்னா சேர்ந்தவர். துஞ்சல் அப்படின்னா வெளித்தல் துஞ்சா. துஞ்சினார் விழித்தார். துடைத்தவர் சேர்த்தார். துணிவுனா அச்சம். துணையர் சிறுமையுடையவர். துயரம் இன்பம். துயர் மகிழ்ச்சி. துளை இலார் உயர்ந்தவர். துவாதார் அப்படின்னா செல்வர். துவாமை செழுமை வளமை. துவான் திண்ணியர். துளங்காது. துளக்கு துளங்கு. துணி வெறுப்பம். இது வந்து வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள், 2 சொல்லி துணி அப்படின்றது வெறுப்பம் அப்படின்றது. துணிவு அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். இந்த நீ ஓகேங்களா? 3 சொல்லி துணிவு வேறு, இந்த துணி வேறு. துணினா விருப்பம். துன்பம் இன்பம். துண்ணா சேர்தல். துண்ணாமை தெளிவு. துண்ணியார் அப்படின்னா ஏதிலார் பகைவர். தூய்மை அழுக்கு. தூக்கம் விழிப்பு. தூக்காத தூக்கி. தூக்கார் ஆராய்பவர் தெரிவான். தூங்காது அப்படின்னா மெதுவாக. தூங்காமை சோம்பல். தூற்றார் இகழ்ந்து சொல்வார். தெரிதல் ஆராயாமை. தெரிந்த அப்படின்னா தெரியாது. தெரிவார் அப்படின்னா அறியாதவர். இப்போ தெரிவார் அப்படின்னா அறியாதவர். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். தெவ் அப்படின்னா நண்பர். தெளிவு ஐயம். தெள்ளியர் அப்படின்னா பேதையார். தெரல் ஆக்கள். தேயும் குறையாத. தேய்க்கும் பெருக்கும். தேராது ஆய்ந்து ஓர்ந்து தூக்கி தெரிந்து தேர்ந்து. தேரல் ஐயம். தேரியார் ஐயமுற்றவர். தேற்றாதவர் அப்படின்னா அறிந்தவர். தேற்றாதார் அறிந்தவர். தொடியார் அப்படின்னா ஆண்கள்.
இது வித்தியாசமாக பாருங்கள். தொடியார் அப்படின்னா ஆண்கள்ன்றது. ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், அதுவும் வித்தியாசமாக இருந்தது. இதுவும் பாருங்கள், தொடியார் அப்படின்னா ஆண்கள்ன்றது. ஏன்னா தொடியார்னா பெண்கள் சரியான பொருள், ஆப்போசிட் சொல் வந்து ஆண்கள். தொல் அப்படின்னா புதுமை, தொல்லை புதுமை, தோயாதார் சேர்பவர், தோயார் அப்படின்னா தோய்வர், தோற்றம் தோன்றாமை பிறவாமை, நச்சுப்படாதவன் அப்படின்னா நசையார், நட்டல் பகை கொள்ளுதல், அடுத்தது நட்டார் பகைவர், நட்பு பகை, நன்னார் அப்படின்னா நண்பர், நண்பு அப்படின்னா பகை. இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பார்ட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லுக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.